வெல்கம் டு சஞ்சுஸ் கிச்சன். இன்றைக்கி மாங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனை ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. கடலெண்ணெய் எப்பயுமே சாப்பாட்டுக்கு நல்ல ஸ்மெல் கொடுக்கும், அதனால் நம்ம கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறோம். எண்ணெய் காஞ்சதும் அதில் போடுறதுக்கு நான் கொஞ்சமாக கடுகு, ஜீரகம், அப்புறம் உளுந்து, கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு வரமிளகா, அப்புறம் ஒரு சின்ன பச்சை மிளகா போட்டிருக்கேன். எனக்கு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கேஷ்யூஸ் வட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கேஷ்யூஸ் இல்லை அப்படின்னா பீனட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் வறுத்துக்கோங்க. கருக விட்டுறாதீங்க, ப்ரௌன் கலர் ஆனால் போதும். இப்போ இதோட கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரு கால் ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணால் போதும். எல்லாமே நல்லா ஒரு தடவை வதக்கிடுங்க. இப்போது நான் 1 கப் ரைஸுக்கு 1/4 கப் மாங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த மாங்காவை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நம்ம கிரேட்டர் இருக்கு இல்லையா, துருவுறது இருக்கு இல்லையா, அதில் பெரிய சைஸ் இருக்கும்ல, அதில் துருவி எடுத்துக்கோங்க. மாங்காயில் ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் சாப்பாடு வேக வைக்கும் போதே சாப்பாட்டுக்கு உப்பு போட்டிருக்கேன், அதனால் மாங்காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் இது. இப்போ நம்ம 1 கப் ரைஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதோட ஆட் பண்ணிவிட்டு எல்லா ரைஸ்லேயும் அந்த கலரை மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா உடச்சி விட்டு நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ இதோட கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு கிண்டி விட்டுக்கோங்க. குழஞ்ச சாதம் போடாதீங்க, கொஞ்சம் உதிரியாக இருக்க மாதிரி சாதம் வேக வச்சு போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு சுவையான மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா என் சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.